வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் டுடே இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ நமக்கு ரிசல்ட் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்துட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அந்த ரிசல்ட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது குவாலிஃபைடு அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் போய் பார்த்துருப்பீங்க. அதில் நமக்கு அதனுடைய மார்க்கு, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கு அதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகிருக்கீங்களா இல்லை நான் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகிருந்தீங்க அப்படின்னா, அதாவது தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா, அடுத்து அந்த தேர்ச்சி பெற்றதற்கான சர்டிஃபிகேட் வழங்கணும். அந்த சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க போகிறாங்க, அதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, அந்த சர்டிஃபிகேட் மூலமாக என்ன பயன், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்டிஇடியுடைய குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் நமக்கு வெளியிடக்கூடுவதற்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபைனல் ஹேண்ட்ஷேக்கிங் விட்டாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தக்கன மார்க் மதிப்பெண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணனால அதிகப்படியான தேர்ச்சி விதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 49% தேர்ச்சி என்றும், பேப்பர் 2 வரைக்கும் 30% தான் தேர்ச்சி இருக்க மாதிரியும் ஒரு தகவல் பரவிருக்கு. இதன் அடிப்படையில் இதில் நம்ம அதனுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்ற முழு விவரங்கள் எடுத்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் தேர்ச்சி பெற்று குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டுக்கும் அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், எவ்வாறு பெற முடியும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதில் டிஎன்டிஇடி ரிசல்ட் அதை ஜனவரி மாதம் வெளியிடக்கூடும் சொன்னாங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1ம், நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2ம் நம்ம எழுதினோம். அதற்கான தேர்வு முடிவுகள் ஆனுவல் பிளானில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வெளியிடக்கூடும் சொன்னாங்க. ஆனால் ஜனவரி மாதம் வரைக்கும் ஜனவரி மாதம் வெளியிடக்கூடும். அதாவது அந்த அப்ஜெக்ஷன் கொஸ்டின்றதுனால நிறைய ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அதனால் ஜனவரி மாதம் வெளியிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிகப்படியான எதிர்பார்ப்பில் நமக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ஜனவரி மாதம் எண்டு, அதாவது 30ஆம் தேதி இரவு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதில் நீங்கள் தேர்ச்சி விதத்தை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது, நீங்கள் குவாலிஃபைட் ஆகிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. அதில் 3 காலங்கள், உங்களுடைய மதிப்பெண், அதேபோல் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதேபோல் உங்களுடைய குவாலிஃபைட் ஆகிருக்கீங்களா இல்லையா நான் குவாலிஃபைடா அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் மதிப்பெண், அதாவது கவர்மெண்ட் நமக்கு இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா தேர்ச்சி வித மதிப்பெண் குறைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் இந்த ரிசல்ட் வெளியிட சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதேமாதிரி நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற அதனுடைய இன்டிமேஷன் கொடுத்துருந்துச்சு. அதனால் நமக்கு அதோட பிடிஎஃப் நம்ம அனுப்பி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் எவ்வாறு தேர்ச்சி விதத்தை பார்க்க முடியும்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கும் டவுட்னா அப்படின்னா அந்த ரிசல்ட் இருக்கும், நீங்கள் எனி டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரினா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபைடுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ண அப்படின்னா டிஆர்பி, எந்த ஒரு டிஎன்டிஇடி சம்மந்தமாக எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் trb.tn.gov.in. நம்ம தான் இதில் தான் ரிசல்ட்டும் பார்த்துருப்போம். இதில் நமக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோடு செய்வதற்கான லிங்க் எப்போ வரும்னா, நமக்கு வேறு 2ஆம் தேதி வெளியிடக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபை சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது டிஎன்டிஇடி 2025க்கான டிஎன்டிஇடியுடைய தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய, பாஸ் ஆகிருக்கக்கூடிய, குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபைடு ஆனதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அடுத்து நம்ம trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் 2ஆம் தேதி 2026 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் 2ஆம் தேதி நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் தகுதி பெற்றிருக்கீர்கள் அப்படின்றக்காக ஒரு சான்றாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்ந்துக்கலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் சேருவதற்கு குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஒரு தேர்ச்சி, அதாவது தகுதி தேர்வு மட்டும்தான். இதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைக்கப்படும். அதாவது போஸ்டட் யூஜி டிஆர்பி அப்படின்ற மாதிரி ஒரு தேர்வு வைக்கப்படும். அந்த செலக்ட் இதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கான நம்ம ஒரு எக்ஸாம் நடைபெறும். அதை நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மார்ச் மாதம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தேதிகளின் குறிப்பிடப்படலை மார்ச் மாதம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிருக்கு. இதன் மூலமாக நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த உங்களுடைய குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.